Ministries. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மகிழ்ச்சிகரமான இந்த 3வது மாதத்தின் முதல் நாளிலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே உங்கள் முன்பாக சென்று எல்லா தடைகளையும் அகற்றுவார் என்று விசுவாசித்து அதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் உங்களோடு இருக்க வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று சகல தடைகளையும் நீக்கி நாம் ஜெயம் கொள்ளும்படியாக, நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும்படியாக அவர் நமக்கு உதவி செய்வார். தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை எல்லா சூழ்நிலைகளிலும் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் உங்களை ஒப்பு கொடுங்கள். அவருடைய இரக்கம் பெரியது. தொடர்ந்து அவர் உங்களை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய மன்னா நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யாவரும் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையிலே கர்த்தருடைய முகத்தை யார் யார் பார்க்கிறார்களோ அவருடைய வீடுகளிலே நன்மை ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். கர்த்தரை யார் தேடுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. அதன்படி ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஊழியர்களையும் நடத்தும்படியாக ஜெபிக்கொண்டோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேதத்தை திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார் என்று ஒரு வாக்கை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். நீதிமான் யார்? எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய கட்டளையின்படி நடந்து, இந்த வேதாகமத்தில் இருக்கின்ற கட்டளையின்படி நடக்கிறவர்கள், ஆண்டவர் கொடுத்திருக்கிற நியாயங்கள் சட்டத்திட்டங்கள் படி கீழ்ப்படிந்து அவன் உண்மையாயிருப்பானால் அவன்தான் நீதிமான். அவனை தான் ஆண்டவர் பசியினால் வருந்த விட மாட்டார். வேதத்திலே சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது தெளிவாக சொல்லுகிறார். நீதிமானை கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் பசியினால் வருந்த விட மாட்டார். ஆனால் நீதிமொழி 10:9 சொல்லுகிற உத்தமமாய் நடக்கணும், உண்மையாய் இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாக கீழ்ப்படியணும், அவங்கள தான் பசியினால் வருந்த விட மாட்டார். இப்போ கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விட மாட்டார். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் வருந்த விட மாட்டார். அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளையின்படி நடந்து ஆண்டவர் என்னெல்லாம் வசனங்களை உங்களுக்கு கற்றுத்தருகிறாரோ, ஒன்று ரட்சிக்கப்பட்டிருக்கணும், இன்னொன்று
மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும், 4 பரிசுத்த அபிஷேகம் பெற்றிருக்கணும், கால் கழுவி திருவிருந்தில் ஆயத்தமாயிருக்கணும். இவங்க தான் ஆண்டுடைய பிள்ளைகள், ஆண்டுடைய நீதிமான்கள். அவர்களை பசியினால் வருந்த விட மாட்டார். அவருடைய கட்டளைப்படி நடக்கிறவளை பசினால் வருந்த விட மாட்டார். அவன் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும், உத்தமமாய் நடக்கணும். துன்மார்க்கமாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய முடியாது. அவனுக்கு கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது. வேதத்தின் படி பார்க்கும் பொழுது உண்மையாய் நடக்கிறவர்கள், உத்தமமாய் நடக்கிறவர்கள், அவங்கள தான் ஆண்டவர் பசியினால் வருந்த விட மாட்டார். நீதிமொழி 10:3 அப்படிதான் ஆண்டவர் தெளிவா சொல்றார். ஆண்டவர் நீதிமான்களை பசியினால் வருந்த விட மாட்டாரு. ஆனா 9ஆம் வசனத்தை பாருங்க, உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகள் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். அவன் நீதிமான் அல்ல. ஆண்டுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் நீதிமானை பசியினால் வருந்த விட மாட்டார். வேதம் சொல்லுகிற துன்மார்க்கனுடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். துன்மார்க்கனுடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். தேசத்திலிருந்து அகற்றி விடுவார். அவங்க வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும். அதான் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதுல ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அதாவது தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் ஒருவன் மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்க கொள்ள வந்தான் என்றார். எலிசாவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெயும் அல்லாமல் உமது அடியாளுக்கு வீட்டில் வேறொன்றும் இல்லை. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயலா வீட்டுக்காரர் எல்லோரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்தது ஒரு பக்கத்தில் வை என்றாள். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளோடு கதவை பூட்டி கொண்டு இவள் பாத்திரங்களை அவ்விடத்தில் கொடுக்க அவள் அவைகளை வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு அவள் தன் மகனை ஒருவனை நோக்கி, இன்னும் பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதுக்கு வேறொரு பாத்திரம் இல்லை என்றால் அவள் எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனை அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெய் விற்று உன் கடனை தீர்த்து மீதி கொண்டு நீ உன் பிள்ளையும் ஜீவனம் பண்ணு என்றார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எங்க பார்க்கிற பொழுது ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி ஒரு விதவை தாய். அந்த தீர்க்கதரிசி இறந்து போனார். ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய அடியால் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன். அப்ப கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். வேதத்தை பார்க்கிற சங்கீதம் 111:5 தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாயார் எப்படி இருந்திருப்பாள்? கிறிஸ்துவுக்குள்ள இருந்திருப்பாள், தேவனுக்கு பயப்படுகிறவளா இருந்திருப்பாள், பாவத்துக்கு போகல, 2 பிள்ளைகளையும் வளர்க்கணும், அடுத்த கல்யாணம் பண்ணல, 2 பிள்ளைகளை வளர்க்கணும் என்று சொல்லி தீர்மானித்துட்டு இருக்கும்போது கடன் கொடுத்தவர்கள் இவங்க வீட்டை வந்து முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். என்ன பண்ணுவது, என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த எலிசாவை நோக்கி, என்னுடைய மனுஷனை நோக்கி கதறுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் அந்த வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்கு, வேற இல்லை. அந்த வீட்டுக்கு தேவையான ஒரு குடம் எண்ணெய். ஆனால் அவள் அயலாள் வீட்டிற்கும் போனா, அப்போ அயலாள் வீட்டில் பகை கிடையாது.
அயலார் வீட்லேயும் போய் குடங்களை வாங்கினாள், கதவை பூட்டினாள். இப்போ நான் யோசிக்கிறேன், அந்தரங்கத்தில் இருக்கிற நீங்கள் அந்தரங்கத்தில் ஜெபிக்கணும். கதவை பூட்டிட்டு ஜெபம் பண்ணு, உன் தேவை சந்திக்கப்படும். வெளியரங்கமாக கர்த்தர் பதிலளிப்பார். வெளியில வேஷத்துக்கு நம்ம தெரியக்கூடாது. உள்ள பூட்டிட்டு இருந்து ஜெபம் பண்ணு. ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் பதில் தருவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எலிசா தீர்க்கதரிசி அந்த பின்பு ஒரு நாள் எலிசா சூசானுக்கு போயிருந்த போது அங்கே கணம்பர்ந்த அந்த ஸ்திரீ வேதனையில் இருக்கிற வேண்டும். இந்த கண்மான தேவனுடைய பிள்ளைகளை, வேதனை நீங்குகிறது. நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்க. அதை விற்று கடன்காரங்களை கொடுங்க, அதிகமாக தரப்போகிறார். நீங்கள் புதிய ஏற்பாட்டிலையும் அப்படிதான். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேர்கள் போஷித்தது, மீதி எடுக்க உதவி செய்த ஆண்டவர் நிச்சயமாகவே உதவி செய்கிற வல்லமுள்ள தேவன். அவன் தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரத்தை கர்த்தர் நிச்சயமா கொடுப்பாரு. பயப்படாதுங்க. அதான் உபாகமம் 8:3 சொல்லப்படுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் வசனத்தை கொண்டு பிழைப்போம். நீங்க ஜெபம் பண்ணுங்க, வாக்குத்தத்தத்தை பிடிச்சு ஜெபிங்க. ஆண்டவர் ஒரு நாளும் பசி விடமாட்டாரு. வருத்தப்பட்டு பாபாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற தருவேன். அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். கலங்காதுங்க, திகையாதுங்க. நிச்சயமா முடிவுண்டு. ஆண்டவர் நீதிமானை பசினால் வருந்த விட மாட்டாரு. கலங்காதுங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால அந்த விதவை தாய்க்கு அற்புதத்தை செய்தது போல உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நாளும் பசி விட மாட்டார். நீதிமான் அப்பத்துக்காக இறந்து தெரிய விட மாட்டார். உன் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். கலங்காதுங்க, தைரியமா இருங்க, சோர்ந்து போகாதுங்க, துவண்டு போகாதுங்க, நம்பிக்கையோடு இருங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. நீங்கள் நடங்க, உண்மையாக நடங்க, உத்தமமாக நடங்க, ஆண்டவரோடு பேசுங்க. உங்கள் ரூமை பூட்டி உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. அடுத்தவங்ககிட்ட போய் கையேந்தாதுங்க. கர்த்தருடைய பாதத்தில் போய் உட்காருங்க. நிச்சயமாகவே முடிவை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? என் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவர் மேல பாரத்தை வைத்துட்டு நீதிமானை ஒரு நாளும் பசியினால் வருந்த விடமாட்டார் என்பதை விசுவாசத்தோட அறிக்கையிடுங்கள். ரூமை பூட்டிட்டு ஜெபம் பண்ணுங்க, ஆலயத்தில் போய் அழுது ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. என் அன்பு தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவர் இந்த வார்த்தையை யூடியூப் சேனல் மூலமா கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அந்த நீதிமான் ஆண்டவர் அப்பத்துக்காக இறந்து தெரிய விடமாட்டார், நீதிமானை கைவிட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடமாட்டார் என்று சொல்லி வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் பசியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆகாரத்தை கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து நோய் உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னீங்களே,
அடிக்கடி நோய்கள், வேதனைகள், கண்ணீரெல்லாம் மாற்றி பரிசுத்தப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த மாதத்தில் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நீர் செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. நீர் செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன், உம் சுபாவம் என்று மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன், உம் சுபாவம் என்று மாறாதே. நன்றி நன்றி நன்றி, உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடியுதே. நன்றி நன்றி நன்றி, ஓ நன்றி நன்றி நன்றி, உமக்கு நன்றி நன்றி, ஓ நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடியுதே. நன்றி நன்றி நன்றி, ஓ. உம் நன்மைக்கு ஈடாய் நான் என்ன செய்வேனோ, அனுதினமும் உம்மை ஆராதிப்பேன். உம் நன்மைக்கு ஈடாய் நான் என்ன செய்வேனோ, அனுதினமும் உம்மை ஆராதிப்பேன். நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன், உம் சுபாவம் என்று மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன், உம் சுபாவம் என்று மாறாதே. நன்றி நன்றி நன்றி, உமக்கு நன்றி நன்றி நன்றி, ஓ நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடியுதே. நன்றி நன்றி நன்றி, ஓ நன்றி. ஏராளம் ஏராளமே உம் நன்மைகள் ஏராளமே, உம் கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானதே. ஏராளம் ஏராளமே உம் நன்மைகள் ஏராளமே, உம் கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானதே, அதிசயமானதே, ஆச்சரியமானதே. நன்றி நன்றி நன்றி, உமக்கு நன்றி நன்றி நன்றி, ஓ நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடியுதே. நன்றி நன்றி நன்றி. நாசியில் உள்ள சுவாசத்திற்காய் நன்றி, நீர் தந்த குடும்ப
நன்றி